இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு சில ஹர்டல்ஸ் இருக்கும். நீங்க இவ்வளோ இம்போர்ட் பண்றீங்கன்னா இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுல இருந்து இப்போ ஒரு புதுசா ஒருத்தவங்க இம்போர்ட் பிசினஸ் வராங்கன்னா அதை பத்தியான நாலேஜ் அவங்க எதிர்த்து கேதர் பண்ணணும். ஸோ இப்போ பேசிக்காக இந்த இம்போர்ட் பிஸ்னாலே சப்ளையர்ஸ் ரொம்ப முக்கியம். சப்ளையர்ஸோட ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க டேமேஜ் ப்ராடக்ட் அனுப்பிச்சிட்டாலோ அது நமக்கு லாஸ்ட்ல போயிடும். ஸோ எப்படி நீங்க கரெக்டான சப்ளைஸை சூஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இந்த இம்போர்ட் பிசினஸோட ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். இம்போர்ட் பிசினஸ்னா எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா ஜஸ்ட் எல்லாருமே இம்போர்ட் பண்ணி இங்க மார்க்கெட்ல செல் பண்ணுவோம். இதை தாண்டி இம்போர்ட் பிசினஸ் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உள்ளூர்ல கிடைக்காத ப்ராடக்டை வெளிநாட்டுல இருந்து நம்ம உள்ள எடுத்து வர்றது இம்போர்ட்ஸ். இப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா டர்க்கில இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்றீங்க, ஓகேவா? இப்போ இதே மெத்தட் இப்போ நீங்க ஒரு இம்போர்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்க பாத்தீங்களா? இதே ஸ்ட்ராட்டஜி தான் எல்லா கண்ட்ரிக்கும் ஒர்க் ஆகுமா இல்ல ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகுமா? இப்போ இதே பிசினஸ் மாடல்ல நாங்க வந்து இந்தியாவில் ட்ரை பண்ணோம். இட் வில் பி ஓகே பட் நாட் ஓகே. வெல்கம் டு எக்ஸ்பெடிஷன் டாக்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து பாஸ்கர் கிட்ட பேசியிருந்தோம். அவரோட பிசினஸ் ஜேர்னியை பத்தி பார்ட் 1 நல்லா பேசியிருப்பாரு. பார்ட் 2 வந்து போடலாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவரோட பிசினஸ் பத்தி இன்னும் டெப்தா தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு அவரோட இம்போர்ட் பிசினஸ் பத்தி கம்ப்ளீட்டா இப்ப நாங்க வந்து ஒரு இம்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றதுல இருந்து அது வந்து எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அது வரைக்குமே கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு வந்து சொல்லி தரப்பாரு. ஹை பாஸ்கர் ப்ரோ. ஹலோ ஹாய் தம்பி. ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ரொம்ப பிகினிங்ல இருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த இம்போர்ட் பிசினஸோட ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. இம்போர்ட் பிசினஸ்னா எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா ஜஸ்ட் எல்லாருமே இம்போர்ட் பண்ணி இங்க மார்க்கெட்ல செல் பண்ணுவோம். இதை தாண்டி இம்போர்ட் பிசினஸ் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, இம்போர்ட் பிசினஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த மார்க்கெட் டிமாண்ட் சொல்லிட்டு ஒன்று, தேவையான பொருளை வந்து நம்ம ஊர்ல கிடைக்காத பொருளை வெளியே இருந்து எடுத்துட்டு வரும். ஒரு சில டைம் பார்த்தோம்னா வெளியே இருக்கிற பொருள் வந்து மேபி இங்க யாரும் உள்ளூர்ல யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பிசினஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல சுச்சுவேஷன்ல நம்ம வெளியே இருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை உள்ள எடுத்துட்டு வருவோம். ஸோ உள்ள எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா எய்தர் வந்து நம்ம ஹோல்சேல் பிசினஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரீட்டைல்ல பண்ணலாம். ஸோ இப்போ லெட்ஸ் சே ஒரு ஷாப் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஷாப்புக்கு வந்து நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுவோம். எப்படின்னா ஸோ எந்த ப்ராடக்ட் டிமாண்ட்ல இருக்கு, ஸோ என்னென்ன ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு தேவைப்படுது, ஸோ அவங்களுக்கு இந்த பொருளை எடுத்துட்டு வந்தா அவங்களுக்கு வந்து ஹாப்பியா வாங்குவாங்க அப்படின்ற கண்டிஷன்ல நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ், மார்க்கெட் வேல்யூ பார்க்கணும். எவ்வளவு இருக்கு, எவ்வளவு கன்சியூமர் இருக்காங்க, ஸோ எவ்வளவு பேர் வந்து இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இட்ஸ் சப்போஸ் டு பி நீட். ஸோ அவங்களோட நீடை பொறுத்து டெமோகிராஃபியை சொல்றீங்க. கம்ப்ளீட்டா நீ ஒரு மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீ ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். எதுக்குன்னா இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல வந்து என்ன அதனோட வேல்யூ இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட மார்க்கெட் இருக்கும். ஸோ நீ இப்போ லெட்ஸே ஒரு 10 பேர் ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா 10 பேர் வந்து இருப்பாங்க, உங்களுக்கு காம்படிஷன் இருக்கும் மார்க்கெட். ஸோ அவங்கள பீட் பண்ணணும் ஒண்ணு. ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பிசினஸ். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் ரொம்ப யார் இருக்காங்க, யாரு உள்ள வேலை செய்யறாங்க, யார் வந்து இதே ப்ராடக்ட் யாரு சிமிலரான ப்ராடக்ட் பண்றாங்க, மார்க்கெட்ல வேல்யூ என்ன, அதனோட காஸ்ட் என்ன, இந்த டேட்டா எல்லாமே வந்து நமக்கு இனிஷியலா வந்து நம்மளோட கையில இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது எல்லாமே நம்ம டேட்டா கையில இருந்துச்சுன்னா we can know exactly ஸோ இந்த ப்ராடக்ட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஃபைனலிஸ்ட். ஸோ இம்போர்ட்ன்றது என்னன்னா உள்ளூர்ல கிடைக்காத ப்ராடக்ட்டை வெளிநாட்டுல இருந்து நம்ம உள்ள எடுத்துட்டு வர்றது இம்போர்ட்ஸ் பேசிக்கலி. ஓகே சார், இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சரே நீங்க சொல்லிட்டீங்க. அது இம்போர்ட் பிசினஸ் இப்போ நான் வந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன்னா முதல்ல எனக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கும். ஸோ ஓகே, நான் இந்தியா பத்தி எனக்கு ஓரளவுக்கு தான் ஐடியா இருக்கு. ஏன்னா இங்க நான் ஸ்டார்ட் பண்ணல, இங்க ஆஸ்திரேலியா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆஸ்திரேலியா உங்க ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. ஆஸ்திரேலியால இருந்து நீங்க வந்து இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு தான் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்றீங்க, கரெக்டா? எங்க இருந்து இம்போர்ட் பண்றீங்க? ஸோ நம்ம வந்து பேசிக்கலா வந்து டர்க்கில இருந்து பண்றோம். டர்க்கி அது வந்து ஒரு யூரோப் கண்ட்ரி. டர்க்கி பிளஸ் வந்து சைனால இருந்து பண்றோம். சைனால நமக்கு சப்ளையர் இருக்காங்க. ஸோ மோரல்லஸ் வந்து இந்த 2 கண்ட்ரில இருந்து நம்ம இப்போதைக்கு கரண்ட்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து இப்போ பேசிக்கா இம்போர்ட் பண்றீங்க? ஸோ ப்ராடக்ட் வந்து கிட்ஸ் பெட்ரூம் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டா. ஸோ ஃபார் லாங் டைம். ஸோ சின்ஸ் 2019 நம்ம இந்த வேலையை பார்க்குறோம். ஸோ we can importing the kids bedroom furniture like niche product. So what is niche product, what is normal product? So normal productன்றது வந்து எல்லா கடையிலுமே கிடைக்கும். ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னா நீங்க அந்த ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கலாம். ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட் இன்னொரு சூப்பர் மார்க்கெட் இட் வில் பி லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஆனா வந்து ப்ராடக்ட் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ அதுல ஒன்றும் பெருசா ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. நீஷ் ப்ராடக்ட்ன்றது அந்த ப்ராடக்ட் நீ போயிட்டு மார்க்கெட்ல டைரக்டா வாங்க முடியாது, ஏன்னா அங்க மார்க்கெட் இருக்காது. ஸோ இட்ஸ் நாட் அ காமன் ப்ராடக்ட். காமன் ப்ராடக்ட்ன்றது எல்லா இடத்துலயும் வாங்கலாம். ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா இருக்கும், வேற ஒரு டபிள்யூ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஷாப்பிங் சென்டர்லாம் இருக்கு. ஸோ பெரிய பெரிய பர்னிச்சர் கடையெல்லாம் இருக்கு. ஸோ அந்த கடையெல்லாம் போனீங்கன்னாலும் இந்த ப்ராடக்ட் வந்து ரொட்டீனா வாங்க முடியாது. அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் வந்து நீஷ் ப்ராடக்ட். ஸோ நம்ம வந்து இட்ஸ்
கிட்ஸ் கார் பெட்டு, அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் ஸ்டடி டெஸ்க்கு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர்ஸ், ஸ்டாண்ட் அண்ட் desk, chairs and everything. So it's a pretty much mostly we focusing on kids bedroom furniture. That's the main focus. ஏன் நீங்க அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணீங்க? So main reason பார்த்தீங்கன்னா, as I said, இப்போ வந்து ஒரு கிட்ஸுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா they might be certain things need to be ticked off. சேஃப்டி, அதுக்கப்புறம் குவாலிட்டி, அதுக்கப்புறம் அதனோட ஃபினிஷ், அதுக்கப்புறம் வந்து அது எவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு. ஸோ இப்போ காமனா பார்த்தோம்னா இப்போ யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஆர் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் ஆர் எப்படி சொல்றது, இப்போ ஆஸ்திரேலியாலன்னு வச்சுக்கோங்க, எப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குட்டி குழந்தை இருக்கு அப்படின்னா they can have their own private space. ஒரு 1 year 2 years ஆச்சு குழந்தைக்கு அப்படின்னா they can try to put it in their own bedroom. So they have a setup. தனியா ஒரு பெட்ரூம் செட்டப் இருக்கும். ஆமா 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 ஸோ தனியா ஒரு ரூம் இருக்கும், தனியா ஒரு செட்டப் இருக்கும், தனியா ஒரு பெட் இருக்கும். ஸோ அப்போ வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஒரு நார்மலா பெட்ல போட்டோம் அப்படின்னா they will be not entering. ஸோ நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, இப்போ கிட்ஸ் கார் பெட்னா இட்ஸ் கம்ஸ் வித் தட் சம் சார்ட் ஆஃப் லைட் இருக்கும், அதுக்கப்புறம் மியூசிக் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் ஏபிள் டு ப்ளே த எப்படி சொல்றது, சாங் பிளே பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மொபைல்ல இருந்து. ஆமா, மொபைல்ல இருந்து நீ போன்ல போட்டு நீ உனக்கு எவ்வளவு சவுண்ட் வேணுமோ ஒரு ஸ்மார்ட் பெட் மாதிரி சவுண்ட். ஆமா, சோ இது எல்லா ஃபீச்சரா இருக்கிறதுனால சோ தே மைட் பி அட்ராக்டட். சோ ஓகே ஒரு நார்மல் பெட்ல அந்த பாப்பா உட்கார்ந்ததுன்னா ஒரு குஷியா கரெக்டா. இப்போ ஒன்ஸ் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வெப்சைட் போய் பாருங்க, அதுல வீடியோ இதெல்லாம் இருக்கும். சோ அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியும். சோ இட்ஸ் ஜஸ்ட் அது என்னன்னா ஒரு கான்செப்ட் எப்படி பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஈவன் நான் குழந்தையா இருக்கிறதுக்கு இட்ஸ் நாட் காமன் டு ஸ்லீப் சம் சார்ட் ஆஃப் செப்பரேட் ரூம்ஸ் இன் இந்தியா. ஓகே, பட் இன் ஆஸ்திரேலியா இட்ஸ் வெரி காமன் ஃபார் ஸ்மால் கிட்ஸ். அவங்க வந்து தனியா ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ரூம் வச்சு அவங்க எப்படி வந்து இண்டிவிஜுவலாட்டிய மெயின்டைன் பண்றாங்கன்றது ஒரு இது இருக்கு. அந்த கான்செப்டுக்காக ஸோ இட் வில் பி ஃபோக்கஸ்ட் ஆன் தெம். ஸோ நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் குட்டி பசங்க, குட்டி குழந்தைங்க. ஸோ ஃபார் தெம் பேரண்ட்ஸ் வந்து இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா they can able to buy a bed. ஒரு பெட் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா they will be try to use as a gadget. சும்மா நம்ம ஒரு பெட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், படுக்கிறோம், தூங்குறோம், எழுதுகிறோம், போறோம். So it will be added at one concept, like having a concept like you can able to have a light, have a car bed sounds, then you can have எப்படி சொல்றது, உனக்கு மியூசிக் ப்ளே பண்ணலாம், சாங் ப்ளே பண்ணலாம். ஸோ அதனால வந்து they will be more attract. So that's why they can. இப்போ நீங்க ஒரு குட்டி குழந்தைக்கு புஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது then not happy unless until இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துட்டு ஒரு பெட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா they will be more happy on time go to bed. Okay, so நீ ஒன்னும் போயிட்டு நீ வற்புறுத்தோ புஷ் பண்ணவே தேவையில்லை. டைம் அப் கண்ணை காட்டாலே போதும், பாப்பாவே போயிட்டு ஆமா இப்போ டைம் ஆச்சுன்னா ஐ கோ டு பெட். ஸோ தட் அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்றது கான்செப்ட். That's it. So concept idea. ஓகே சார், ஆக்சுவலி நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா டர்க்கில இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்றீங்க, ஓகேவா? இப்போ இதே மெத்தட் இப்போ நீங்க ஒரு இம்போர்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவீங்க பாத்தீங்களா, இதே ஸ்ட்ராட்டஜி தான் எல்லா கண்ட்ரிக்கும் ஒர்க் ஆகுமா இல்ல ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகுமா? ஓகே, ஐ ஹேவ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னா இப்போ நாங்க இதே பண்ற வேலையை இங்க ஆஸ்திரேலியால இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா பண்றோம், 4-5 years now, nearly 2019, இப்போ close to 5 years. இப்போ இதே பிசினஸ் மாடல்ல நாங்க வந்து இந்தியால ட்ரை பண்ணோம். ஓகே, இட் வில் பி ஓகே பட் நாட் ஓகே. ஏன்னா கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான், ஐடியா எல்லாம் ஒண்ணுதான், பட் ஆனா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள். ஸோ இங்க அந்த ஒரு பெட்டுக்கு வந்து அவங்க ஒரு மெனக்கெட்டு வாங்கி அது குழந்தைக்காக ரெடி பண்ணி கொடுக்கறது இட்ஸ் டிஃப்ரெண்ட், இட்ஸ் காமன் ஹியர். இதே வந்து இந்தியால இட்ஸ் நாட் அ காமன் ப்ராக்டிஸ் ஸ்டில் yet. பட் நீங்க ஒரு 50,000 இல்ல 60,000 ஒரு கார் பெட்டுக்கு ஒரு பெட்டுக்கு செலவு பண்றதுக்கு still have some sort of hesitations. ஏன்னா அவங்க இன்னும் ரெடியா இல்லை அதுக்கு. ஸோ அதனால இட் வில் பி குவாய்ட், ஆனா வந்து வில் பி மூவிங் ஃபார்வர்ட். ஸோ அதனால இப்ப கான்செப்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கான்செப்ட் எல்லாம் ஒண்ணுதான். நீங்க இம்போர்ட் எங்க பண்ணீங்கனாலும் எந்த கண்ட்ரில பண்ணீங்கனாலும் அந்த கண்ட்ரில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணணும், ஓகே? நீங்க வந்து சம் சார்ட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நீங்க இது ஒரு சில இம்போர்ட் பண்ணலாம், ஒரு சில ஆக்சுவலி காமனா இப்போ வந்து இப்ப நான் வந்து ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு சில ஹர்டல்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் இப்ப நீங்க இவ்வளவு இம்போர்ட் பண்றீங்கன்னா இவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணணும், இல்ல இந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட் தான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுல இருந்து இப்போ ஒரு புதுசா ஒருத்தவங்க இம்போர்ட் பிசினஸ் வராங்கன்னா அதை அவங்க எப்படி மேனேஜ் பண்ணணும், அதை பத்தியான நாலேஜ் அவங்க எதிர்த்து கேதர் பண்ணுவாங்க.
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லா கண்ட்ரிலையுமே ஒரு போர்ட்டல் இருக்கும், வெப்சைட் இருக்கும், கவர்மெண்டோட வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்ல போனீங்கனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் திங்ஸுக்கு வந்து நீங்க வந்து யூ கான் கெட் பர்மிஷன். ஓகே, ஸோ அதனால நீங்க பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன ப்ராடக்ட் பண்ண போறீங்க அதுக்கு தான் சொன்னேன், மார்க்கெட் ரிசர்ச் அனலைசிஸ் இது ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து டாக்ஸ் பர்சன்டேஜ். இந்தியா பொறுத்த வரைக்கும் இட் வில் பி டிஃப்ரெண்ட் டாக்ஸ் பர்சன்டேஜ். இங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு 10% ஜிஎஸ்டி எல்லா ப்ராடக்ட்டுமே. எந்த ப்ராடக்ட் எடுத்தோம்னாலும் 10% ஜிஎஸ்டி பிளஸ் 5% வந்து டியூட்டி. ஸோ 15% வந்து எந்த எடுத்துட்டு வந்தீங்கன்னாலும் 15% ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே. ஆனா வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஜிஎஸ்டி போடுறாங்க. ஸோ அதனால அந்த நாலேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா இப்போ நீ ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்ட அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நீ ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு ஜிஎஸ்டி வரும், நீ எவ்வளவு உன் கையில இருந்து பே பண்ணணும், ஸோ எவ்வளவு வந்து எண்ட் ஆஃப் த டே ஒரு ப்ராடக்ட் நீ வாங்குறேன்னா அங்கே வாங்குறதுக்கு முன்னாடி பேஸ் ப்ரைஸ்ல இருந்து உன் கைக்கு வந்து சேர வரைக்கும் எவ்வளவு ப்ரைஸ் ஆகுதுன்றதை வந்து நீ வந்து எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணணும். இல்லைன்னா யூ வில் பி இம்பாக்ட். ஸோ whenever நீ இப்போ ஒரு சேல்ஸுக்கு போற அப்படின்னா இந்த காஸ்ட் உனக்கு தெரியாத இட் வில் பி a lot of hidden cost ஓகே. ஸோ அந்த காஸ்ட் நீ உனக்கு தெரியாத நீ ஒரு ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னா இட் வில் பி வெரி பிக் சேலஞ்ச் டு மூவ் ஃபார்வர்ட். ஸோ இதெல்லாமே நீங்க வந்து அந்த கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க, கரெக்டா? எல்லாமே அதுல இருக்கும். எல்லாமே நீ ஒரு இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா உனக்கு என்னென்ன தேவை, உனக்கு என்ன லைசன்ஸ் தேவை, எப்படி ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும், ஸோ எல்லாமே இருக்கும். இங்க ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணும், இம்போர்ட்ஸ் அண்ட் எம்போர்ட்ஸ். ஓகே, ஆனா லைசன்சிங்னு ஒன்றும் கிடையாது. பட் லைசன்சிங் எங்க தேவைப்படும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பண்றோம், இப்போ ஒரு லிக்கர் எக்ஸ்போர்ட் பண்றோம், அந்த மாதிரி வேற ஏதோ ஒரு பர்டிகுலரா ஒரு மினரல்ஸ் ஒரு ரா மெட்டீரியல்ஸ் ஏதோ ஒன்று எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல உனக்கு வந்து பர்டிகுலர் லைசன்சிங் தேவைப்படும். மற்றபடி நீ இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் பேஸ் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்கும், ஸோ அதனால அந்த ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் நீ பண்ண போறியோ அதனோட நாலேஜ் உனக்கு கண்டிப்பா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் வந்து யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். எல்லாமே வெப்சைட்ல இருக்கு, மற்றபடி அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா விஷயம் கிடையாது. பட் ஆனால் யூ ஹேவ் டு நோ சம்திங். ஸோ இப்போ பேசிக்கா இந்த இம்போர்ட் பிசினஸ்னாலே சப்ளையர்ஸ் ரொம்ப முக்கியம். சப்ளையர்ஸோட ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க டேமேஜ் ப்ராடக்ட் அமிச்சிட்டாலோ அது நமக்கு லாஸ்ட்ல போயிடும். ஸோ எப்படி நீங்க கரெக்டான சப்ளையர்ஸை சூஸ் பண்ணுவீங்க? சப்ளையர் இட்ஸ் ரிஸ்கி பிசினஸ். எப்படின்னா யூ டோன்ட் நோ தெம், ரைட்? ஸோ இனிஷியலா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த டர்க்கிலேருந்து இப்போ நான் ஒரு இம்போர்ட்டர் பிடிக்கிறேன் அப்படின்னா மோர் ஆர்லெஸ் வந்து அவங்க நம்மள சர்ச் பண்ணி வருவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பெட் ப்ராடக்ட் ஒரு 10 சப்ளையர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 10 மேனுஃபேக்சர் இருக்காங்க டர்க்கில் அப்படின்னா தே வில் ஹண்டிங் ஃபார் அ பிஸ்னஸ். ஸோ தே கேன் ஏபிள் டு ஃபைண்ட் யுவர் கம்பெனி. அவங்க வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க பை இமெயில், இஃப் நாட் பை கால், எதர் வே. நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து சப்ளையர் இருக்கோம், ஸோ நாங்கள் இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு அது என்ன சேலாச்சு, அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து நம்மள அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்மள அப்ரோச் பண்ண சொல்ல இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் we can able to start the communication. நீங்கள் முதல்ல கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ எனக்கு இது வேணும், இது பண்ணுறேன்ட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ அவனோட ரிவ்யூ, ஸோ எப்படி பண்ணுறாங்க. ஒரு சில டைம் வந்து ஈவன் தோ எவ்வளோ நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் அவங்க கிட்ட கொடுத்தாலும் there might be end of the day they ruin out something. ஓகே, அது ஹேப்பன். ஸோ நீ எவ்வளோ கிளியர் கட்டா ஒரு மெசேஜை பாஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் ஸ்டில் ஹேவ் a lot of like எப்படி சொல்றது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு lot of challenges. ஸோ இதெல்லாம் வந்து பை கோ நீங்க லேர்ன் பண்ணலாம். ஸோ எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நாங்கள் வந்து ஒரே ஒரு சப்ளையர் கிட்ட பிஸ்னஸ் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் பண்றோம். ஓகே, ஈவன் டுடே we still having some problems. என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம் அவங்க கிட்ட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியாச்சு. ஓகே, செகண்ட் டைம் ப்ராடக்ட் இஷ்யூ இருக்கும். ப்ராடக்ட் இஷ்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில டைம் வந்து ப்ராடக்ட் வந்து ஸ்டிக்கரிங் ப்ராப்ளம் வரும். ஒரு சில டைம் பார்த்தோம்னா அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ல வந்து ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கும், இல்லைன்னா லைட்டிங் பிரச்சனை இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று சம்திங் எல்ஸ் தேர். ப்ராடக்ட் டிஃபெக்ட்ன்றது ரொம்ப காமனா இருக்கும்ன்றீங்க, கரெக்டா? ஆமா. ஸோ பேக்கேஜிங் இஷ்யூ இருக்குது. ஓகே, பேக்கேஜிங் வந்து இது என்ன 2.4 meters லாங். ஸோ அதனால பேக்கேஜிங்ல இஷ்யூ வரும். ஓகேண்ணா, அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ல இஷ்யூ வரலாம். அப்படி இல்லைன்னா அவன் கொடுத்த ப்ராடக்ட் கரெக்டாக நம்ம கொடுத்த லிஸ்ட்டை கரெக்டாக கொடுக்க மாட்டான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா லேர்ன் பண்ணணும், எப்படி அவன்கிட்ட ஃபேஸ் பண்றது. ஸோ இட்ஸ் எப்படி சொல்றேன், நம்ம நாட் ஈஸி சேலிங் போட். நீங்க எடுத்த உடனே நீங்க போய் காசு கொடுத்துட்டீங்க, அவன் உனக்கு எக்ஸாக்டா நீ கொடுத்த காசுக்கு அவன் ப்ராடக்ட் கொடுப்பான்னு சொல்ல முடியாது. ஆமா, இப்போ அதான் ரிஸ்க் வந்து ஆல்வேஸ் தேர். ஓகே, நீ அதை எப்படி ஓவர் கம் பண்றன்றதை பொறுத்து தான் வந்து உன்னோட டேலண்ட். ஸோ அதான் சொல்றாங்க, இனிஷியல் ஸ்டார்ட்ல
you will be panicking, little bit of panic, then you can have a lot of struggle இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஒரு Okay. ஒரு 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 ஸ்ட்ராட்டஜிக் தெரியாத அப்ரோச் இருக்காதா சார்? ஏன்னா ஒரு தெரியாத கிட்ட இருந்து நம்ம ப்ராடக்ட் வாங்குறோம். இனிஷியலா நம்ம ஓகே வந்து அதுக்கு தான் கம்மியான வரப்போ. இன்வெஸ்ட்மெண்ட்ல வாங்கிட்டு ப்ராடக்ட்டை வாங்குறது. நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி அவர்கிட்ட அந்த ப்ராடக்ட்டை வாங்குறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் இருக்கா? ஓகே. ஸோ எப்படி பண்ணணும்னா இதுக்கு வந்து இனிஷியலா ரிஸ்க் இல்லாத பண்ணணும் அப்படின்னா QC செக்னு சொல்லி அது ஓகே. எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு தனியா ஒரு தேர்ட் பார்ட்டி அவன் வந்து இப்போ இந்த கம்பெனில சாராதவன், இந்த கம்பெனில அவனுக்கு வந்து சம்பந்தம் கிடையாது. ஸோ நம்ம வந்து அவனுக்கு தனியா வரும், அவன்கிட்ட நம்ம இந்த லிஸ்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்வாய்ஸ் வந்து அந்த மாதிரி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணும், அவனோட ஒரு ஆள் அனுப்பிச்சு அந்த அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு போயிட்டு அதையெல்லாம் செக் பண்ணுவோம். ஓகே. நம்ம அதுக்கு வந்து நாம பே பண்ணணும் அந்த காசு தனியா. ஸோ அதில் என்னென்ன செக் இருக்கும்னா, நீ வந்து ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டையுமே திறந்து வச்சு பார்த்து இதெல்லாம் செக் பண்ணி உனக்கு ஒரு லிஸ்ட் கொடுப்போம். 20-30 பேஜ் உனக்கு போட்டோ எடுத்து எல்லாம் பக்காவா இதெல்லாம் கரெக்டா இருக்கு, இதெல்லாம் கரெக்டா இருக்கு, இதெல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுப்போம். அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி நீ திருப்பி மேனுஃபேக்சர்கிட்ட பேசணும், அந்த பாரு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஸோ ஐ நீட் டு சேஞ்ச் சம்திங். ஸோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ரெடியூஸ் 90% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். பட் ஸ்டில் ஐ ஹேவ் 10% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இஸ் ஸ்டில் டவுன் தேர். ஓகே ஓகே 100%. ஆமா, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவங்க மாத்தி தர மாட்டாங்களே. ஏன்னா ஒரே ஒரு பல்ப் போயிருக்கு, அந்த லைட் வந்து ஒரு சின்ன something like that. இப்போ ஆனா வந்து you can save 90% of your time and effort. இப்போ நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னா ப்ராடக்ட் அவன் கையில இருக்கிற வரைக்கும் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ப்ராடக்ட் நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னா நீ பே பண்ணிட்ட அப்படின்னா உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக் த ஓனர்ஷிப். இப்போ ஒன்ஸ் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா யூ கான் டூ மச். ஈவன் நீ என்னதான் போயிட்டு அவன்கிட்ட நீ பார்கெயின் பண்ணாலும் இது பண்ணாலும் இட்ஸ் ஹார்ட். ஓகே ஓகே. பட் ஆனா சார் இப்போ நம்ம வந்து ஒரு தடவை ப்ராடக்ட்டை காசு கொடுத்து வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரெண்டாவது தடவையும் நம்ம வாங்கணும். ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஆனால் அவங்களுக்கும் வந்து கண்டினியூஸா பிசினஸ் வரும். இதனால அவங்க எப்படி உங்களுக்கு டேமேஜ் ப்ராடக்ட் தருவாங்க? ஸோ அது ரொம்ப ஒரு காமனான விஷயம் தானே. அவங்க நமக்கு இதுல ரெகுலரா பிசினஸ் நடக்கணும்ல. ஓகே, இதுல எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்ப நீ ஒரு கம்யூனிகேஷன் நீ வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பேசுறோம். நம்ம டர்க்கில் லெட்ஸே அந்த ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம வந்து பேசுறோம், இந்த மாதிரி எனக்கு ப்ராடக்ட் வேணும், இத்தனை ப்ராடக்ட் வேணும், இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிகேஷன் வந்து நமக்கும் அவர் பண்ணாரு. அந்த கம்யூனிகேஷன் வந்து அவங்க பாஸ் ஆன் பண்ண சொல்ல they will be எப்படி சொல்றது, அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வேலை செய்வாங்க. ஸோ அந்த 100 பேருக்கும் நீங்க அந்த மெசேஜ் போய் சேர்ந்துதான்றது டவுட். ஓகே, ஸோ நம்ம ஒரே ஒரு பையர் வந்து நம்ம ஒரு ஆள் தான். ஓகே, அவங்க வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு 100 பையர் இருப்பாங்க. ஸோ அதனால they will be moving fast. அந்த டைம்ல அவங்க இந்த மெசேஜ் கரெக்டா போய் சேரல அப்படின்னா there will be a gap in the communication. So இவங்க வந்து போயிட்டு நம்ம அதுக்கு தான் வந்து இந்த QC செக்ன்றது எப்படின்னா எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு ஸோ நம்ம வந்து இந்த QC செக் ஆர்கனைஸ் பண்ணுவோம். QC செக் என்ன பண்ணுவோம்னா அவங்க வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து கண்டினியூஸா எல்லாமே செக் பண்ணிட்டு ஒரு நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. அந்த ரிப்போர்ட் வச்சு நம்ம திருப்பி மேனுஃபேக்சர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி டிஃபெக்ட் இருக்கு, எனக்கு அதை சரி பண்ணி கொடுங்க, ஸோ இதை அமிச்சிங்கன்னா நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். ஸோ அவன் கையில இருந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபால்ட் ஆயிடும். ஸோ கைக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க திருப்பி போய் பேசலாம். இட் வில் பி ஸ்டில் the issue is there, you know. என்னதான் நீ போய் பேசினாலும் the outcome is not great. ஓகே சார், ஆக்சுவலி இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க அதான் இப்போ சப்ளையர் கிட்ட எப்படி இது பண்ணணும், எங்க போய் நீங்க ஃபர்ஸ்ட் சப்ளையரை தேடுவீங்க? இப்போ அலிபாபா வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த போர்ட்டல்ல போயிட்டு நீங்க வந்து சப்ளையரை சர்ச் பண்ணுவீங்க? ஓகே, இப்போ அதுக்கு தான் அலிபாபான்றது ஒரு பிளாட்ஃபார்ம். சைனால வந்து நீ ஒரு ப்ராடக்ட் தரேன்னா நீ அலிபாபால போனீங்கன்னா அதுல வந்து மெசேஜ் போடலாம். இந்த அதில் ஆப்ஷன் இருக்கு. நீ ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்ட அப்படின்னா மெசேஜ் போட்டேன்னா அவங்க வாட்ஸ்அப் நம்பரோ இல்லை வீசாட் நம்பரோ கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க திருப்பி உனக்கு வந்து திருப்பி கண்டினியூஸா பேசுவாங்க, நம்ம அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ரெண்டு விதமா பண்ணணும். அலிபாபா பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் எல்லாமே அலிபாபா மூலியமா பண்ணணும். அது இப்ப நீ வேற ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கன்னா வந்துச்சு அப்படின்னா அலிபாபா வில் பி டேக் ஓனர்ஷிப். ஏதாவது அப்படின்னா அவன் வந்து நமக்கு அந்த எப்படி சொல்ற இந்த ரீஃபண்ட் வாங்கி கொடுக்கறது இல்ல வந்து மிடிகேட் பண்றது, ஏதோ ஒரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் மேனுஃபேக்சருக்கும் நமக்கு வந்து ஒரு மிடில் மேன் மாதிரி நமக்கு சைனால ப்ராடக்ட் வாங்குறதுக்கு you cannot use any other platform for payment, only Alibaba. அலிபாபால போயிட்டு பே பண்ணோம் அப்படின்னா அது வந்து செக்யூர் பேமெண்ட் ஒன்னு. ரெண்டாவது வந்து ஏதாவது அவன் அனுப்புல கூட்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, நீ வாங்கினது சரியா அனுப்பல அப்படின்னா நீ வந்து அந்த டிஸ்பியூட் ரைஸ். பட் ஆனா பியாண்ட் தட் அலிபாபா நீ வந்து பே பண்ண சைனா மேனுஃபேக்சருக்கு அப்படின்னா வீசாட்ல பே பண்ணா எதுவும் பண்ண முடியாது. கரெக்ட்டா வீசாட்ல பேமெண்ட் பண்ண முடியும். அதுல பண்ணி
எதுல வேணாலும் பண்ணலாம். பட் ஆனா வந்து யார் ஓனர்ஷிப் எடுத்துக்குவாங்க? இப்ப அவங்க நம்ம ப்ராடக்ட் கரெக்டா வந்து ஆனா இப்போ வந்து நமக்கு அந்த செல்லரே வந்து ப்ரொமோட் பண்றாங்க, நீங்க அலிபாபால பண்ணாதீங்க, இது வழியா பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அப்போ அவர் சூஸே பண்ணக்கூடாது. கரெக்டா? இது பண்ணீங்கன்னா எப்படி சொல்றது, இப்போ எல்லாம் கரெக்டா வந்துச்சு அப்படின்னா வில் பி சேஃப் சைட். இப்ப இல்ல அப்படின்னா எப்படி போய் அவனை பிடிப்பீங்க? நீங்க எங்க போய் தேடுவீங்க அவனை? அவ்வளவுதான். ஃபார் நீங்க எங்க போனாலும் பிடிங்க. ஸோ நம்ம எப்படி சொல்றது, எந்த ஒரு சட்டம் கிடையாது. ஓகே, அவங்க பண்ணுவாங்க. எத்திக்கலா வியாபாரம் பண்றவங்க, எத்திக்கலா பண்றவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்றேன். பட் ஆனா அன்எத்திக்கலா ஒரு ஆளோ இல்ல 2 ஆள் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா யூ வில் பி டோட்டல் லாஸ்ட். நீங்க $1 முடியாது, போனதுதான். ஸோ அதனாலதான் வந்து இந்த ரிஸ்க் வந்து எடுக்காத, நீங்க இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணா இட் வில் பி பெஸ்ட். அலிபாபா சொல்லுங்க, அதுலயே வந்து இந்த குவாலிட்டி செக் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண முடியுமா சார்? ஏன்னா அலிபாபா தான் ஓனர்ஷிப் எடுத்துக்க போறாங்க. இருக்கு. அதுலயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க பேமெண்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து குவாலிட்டி செக் ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கு. அவன்கிட்டயே நீங்க ஒரு அமௌண்ட்டை பே பண்ணீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி செக் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். ஸோ அதுவும் வந்து அலிபாபாவே அந்த ஆஃபர் பண்றான், அந்த அந்த சப்போர்ட் சர்வீசஸ். ஸோ அதை வந்து இட் வில் பி எப்படி சொல்றது, நீங்க ஒரு குட்டியா ஒரு ட்ரையல் வாங்குறீங்க, இல்ல ஒரு $100-200 வாங்குறீங்க அப்படின்னா அது ஒர்த்து கிடையாது அந்த வேலையை பார்க்குறது. இதே ஒரு கண்டெய்னர் ஐட்டம் வாங்குறோம், இல்ல ஒரு 20 ஃபுட் கண்டெய்னர் இல்ல 40 ஃபுட் கண்டெய்னர் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ஒர்த்து. நீங்க அந்த ஒரு $500-600 செலவு பண்ணாலும் நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட், நம்ம ஆர்டர் பண்ண குவான்டிட்டிக்கு எல்லாம் இருக்கு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனே செக் பண்ணி ஒரு இது கொடுத்துருவோம். ஸோ அது சேஃப். ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா எப்படி சொல்றது, ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி நம்ம அந்த மாதிரி ஒரு செக்கை போட்டு நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நியர் 2 இயர்ஸ் ஒரு செல்லர் கிட்ட நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னா we know them. So once அந்த ட்ரஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா we still have to pay the money through the Alibaba. அது சேஞ்ச். பட் ஆனா அந்த ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணலாம் கொஞ்ச நாள்ல. ஆனா you can't totally 100% depend on their word. எனி டைம் எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒர்க்கர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். தப்பா, ஓகே சாரி ஃபார் தட். மற்றபடி அவன் திருப்பி உனக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறது, இது பண்றது அதெல்லாம் பண்ண மாட்டான். அதனால குவாலிட்டி செக்ஸ் இஸ் a must. இப்போ பெருசா ஒரு ஆர்டர் வாங்குறீங்க அப்படின்னா குவாலிட்டி செக் மஸ்ட். ஓகே, இப்போ இந்த குவாலிட்டி செக் இல்லாமல் இப்போ நான் வந்து அலிபாபா ப்ராடக்ட் வாங்கிட்டேன், இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு வந்து ப்ராடக்ட் டிஃபெக்டடாக இருக்குன்னா இதுக்கு அலிபாபா வந்து ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? நீங்கள் டிஸ்பியூட் ரைஸ் பண்ணணும் அலிபாபாவில். ஸோ அலிபாபாவில் போட்டு அதுக்கு ஒரு சேனல் போர்ட்டல் இருக்குது, இந்த மாதிரி நான் வாங்கினேன், எனக்கு ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு, ஸோ அதில் ஃபோட்டோ இதெல்லாம் எவிடன்ஸ்லாம் அனுப்பிச்சு அப்படின்னா அவன் பேமெண்ட்டை ஹோல்ட் பண்ணுவான். பேமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு அவன் வந்து மேனுஃபேக்சர்கிட்ட டீல் பண்ணுவான். மேனுஃபேக்சர் டீல் பண்ணிட்டு ஸோ அதில் என்ன பிரச்சனை இருக்கு, என்ன டிஸ்கிரிபன்சி இருக்கு, அதில் என்ன ப்ராப்ளமோ அது நம்ம வந்து சால்வ் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ இதில் பேமெண்ட் மெத்தட் எப்படி சார்? இப்போ நீங்கள் அலிபாபா கியூன்னு சொல்றதுனால நம்ம ஃபர்ஸ்ட் பேமெண்ட் போட்டுருவோம், அது மேனுஃபேக்சருக்கு போய் சேராது, மிடில் மேனா அலிபாபா இருக்கும். கரெக்டாக பேமெண்ட் போட்டுட்டோம், அலிபாபா சொல்லிடுவாங்க, இவங்க ப்ராடக்ட் அனுப்பிச்சோடனே அலிபாபா வந்து பேமெண்ட்டை மேனுஃபேக்சருக்கு போட்டுருவாங்க. கரெக்டாக இப்படிதான் ஒர்க் ஆகும். ஆமாம். ஸோ இந்த பேமெண்ட் எல்லா டிரான்சாக்ஷனும் வந்து அலிபாபாவுக்கு போயிட்டு அவன் தான் வந்து பேமெண்ட் அவனுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவான். ஸோ அதை ஹோல்ட் பண்ணுவானா இல்லையான்னு தெரியாது. பட் ஆனால் அந்த பேமெண்ட்டுக்கு ஒரு டேர்ம் இருக்கும், ஒரு 4 நாள் 5 நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே வந்து அவன் ஒரு லெட்ஸே நீங்கள் ஒரு ஆர்டர் இப்போ பிளேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவேன். இப்போ எனக்கு வந்து ஒரு 100 ப்ராடக்ட் வந்து ஒரு 100 கம்ப்யூட்டர் வாங்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள். 100 கம்ப்யூட்டருக்கு வந்து அவன் வந்து ஒரு $5000 கேட்குறான் தம்மா அப்படின்னு வச்சுக்கோங்க. 100 கம்ப்யூட்டருக்கு, அந்த 100 கம்ப்யூட்டருக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு 30% கேட்பான். ஓகே, ஸோ 30% இருக்குன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் தட் ஆர்டர். ஸோ நீ அந்த 30% டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு அப்படின்னா அவன் வந்து ஆர்டர் டேட் சொல்லிடுவான். ஓகே, I'll be getting ready in 40 days அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருவோம். 40 days you will be getting ready your order அப்படின்னு சொல்லி அதை முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு அந்த ஷிப்பிங்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எப்படின்னா இப்போ ஷிப்பிங் வந்து இப்போ லெஸ் தென் கண்டெய்னர் லோடுன்னு சொல்லுவாங்க. லெஸ் தென் கண்டெய்னர் லோடுனா வந்து 20 ஃபுட்டோ இல்லை 40 ஃபுட்டோ இல்லாத அதை விட கம்மியா ஒரு 1 cubic meter 2 cubic meter. ஸோ அந்த மாதிரி அனுப்புறதுக்கு வந்து நம்ம வந்து ஷேர் லோட் பண்ணணும். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த ஷிப்பிங் ஏஜென்ட் இருப்பாங்க, நம்ம அவன்கிட்ட லைஸ் பண்ணணும் அப்படின்னா அவன் வந்து ஏதோ ஒரு கண்டெய்னர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு போடுறோம் அப்படின்னா, சென்னை போர்ட்டுக்கு போடுறோம்னா அந்த போர்ட்டுக்கு போற கண்டெய்னர்ல அவன் இதை லோட் பண்ணுவோம். லோட் பண்ணிட்டு நமக்கு அவன் ப்ராசஸ் பண்ணுவான். அந்த ஷிப்பிங்கை ப்ராசஸ் பண்ணி நமக்கு எண்ட் ஆஃப் த டே நமக்கு ரீச் ஆகிற வரைக்கும் அவன் ப்ராசஸ் பண்ணி கொடுப்பான். ஓகே, அது ஒன்று. ஸோ அலிபாபா எப்படி பண்ணுவான் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த 100 கம்ப்யூட்டர் போட்டோம், நம்ம வந்து ஷிப்பிங் தனியாக பண்ணுறோம் இல்லை அவங்ககிட்டே பண்ணுறோம்னா, இப்போ நம்ம பே பண்ணிட்டோம் அந்த மேனுஃபேக்சருக்குன்னா அவனே ஷிப்பிங் பண்ணுறான் அப்படின்னா அவன் பண்ணி ட்ராக்கிங் நம்பரை அவன் அப்லோட் பண்ணுவான் சிஸ்டத்தில். ஸோ ஒன்ஸ் அது நமக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் ப்ராடக்ட் இஸ் ரீச் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி. இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஃபைனல் பேமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் as I said, இப்போ அந்த 100 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணோம்ல, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு 30% செட் பண்ணிட்டோம், மீதி உள்ள 70%
அவன் முடிச்சு அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம பே பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 40 டே அப்படின்னா ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா அவன் ஒரு மெசேஜ் போடுவான் நமக்கு, யோர் ப்ராடக்ட் இஸ் ரெடி ஃபார் கலெக்ஷன், ரெடி ஃபார் ஷிப்மெண்ட். அந்த ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த பேலன்ஸ் பே பண்ணணும். ஓகே, ஆன் டாப் ஆஃப் தட் நீ பே பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் அலிபாபா. இந்த மாதிரி நீங்க வந்து குவாலிட்டி செக்ஸ் வந்து பண்ண போறீங்களா, விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எஸ்என் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் வந்து டைரக்டா மேனுஃபேக்சர்கிட்ட டீல் பண்ணுவோம். டைரக்டா ஒரு ஆள் அனுப்பி மேனுஃபேக்சர்கிட்ட டீல் பண்ணி அந்த ப்ராடக்ட் செக் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி ஷிப்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவன் வெரிஃபை பண்ணி சொல்லிடுவான், உனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பான். ஸோ இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிருக்கேன், இதான் குவாலிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுப்போம். ஓகே, ஸோ அது வந்து இப்போ நம்ம புதுசா பண்றோம் அப்படின்னா இட் வில் பி மோர் வேல்யூபிள். அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா வில் பி இந்த வெரி குட் ரேஞ்ச். எப்படி சொல்றது, நீங்க அந்த அந்த ஒரு 90% அந்த ப்ராப்ளத்தை வந்து நீ வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது ஒன்று. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்ஸ் அது ஐட்டம் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ வந்து அலிபாபா கேட்பான், ஓகே இந்த மாதிரி ஒரு ஆர்டர் ஷிப், ப்ளீஸ் ட்ராப் யுவர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நீ வந்து கைக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ ஏதோ ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ற, இல்லை நம்ம ஆர்டர் பண்ண குவான்டிட்டியில இல்லை டிஸ்கிரிபன்சி ஏதாவது இருக்கு அப்படின்னா தென் யூ ஹேவ் டு அப்ரோச் அலிபாபா. ஏன்னா அந்த ஆர்டர் டீட்டெயில் இருக்கும், அதில் ஏதாவது டிஸ்பியூட்னா நீ டேரக்டா வந்துட்டு நீ வந்து டீல் பண்ணிடலாம். ஸோ அலிபாபா வந்து அவங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்றதுக்குள்ளவே நமக்கு இந்த ரிவ்யூன்றதை கேட்பாங்க. ஸோ அலிபாபா அவங்க கிட்ட பேசி நம்மளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஆமா 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 ஆமா. ஸோ ஓகே சார், இப்போ நீங்க இந்த ஸ்ட்ரக்சர் சொன்னீங்க, இதுல வந்து விட்டுதா இந்த கஸ்டம் கிளியரன்ஸ் ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதுக்கு என்னென்ன தேவைப்படும், அதுக்கு எவ்வளவு சார்ஜஸ், இந்த மாதிரி கஸ்டம் கிளியரன்ஸ்னா ஓகே இப்போ எப்படின்னா 2 போர்ட் இருக்கு. ஓகே, ஒன்று வந்து சப்ளையர் போர்ட். ஓகே, இன்னொன்று வந்து நம்மளோட போர்ட் இங்க ஆஸ்திரேலியாவில் லேண்டிங் போர்ட். ஓகே, ஸோ இந்த 2 போர்ட்லையுமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அங்கே சப்ளையர் போர்ட்டில் என்ன கேட்பாங்கன்னா, ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் கேட்பாங்க, பில் ஆஃப் லேண்டிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து கஸ்டம்ஸ் இன்வாய்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஆரிஜின், ப்ராடக்ட் ஆரிஜின் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அவன் வந்து ஓகே இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் வந்து அப்ரூவ் பண்ணி அவன் ஒரு எக்ஸிட் இது கொடுப்பாங்க. அந்த ஷிப்பிங் அவங்க தருவாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ மேனுஃபேக்சர் வந்து ஓகே இதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ் ஒர்க்னு ஒன்று இருக்கு. எக்ஸ் ஒர்க் ப்ரைஸ் அப்படின்னா மேனுஃபேக்சர் ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி அவனோட ஃபேக்டரியில வேற ஹவுஸ்ல வச்சிருப்பான். ஓகே, அது எக்ஸ் ஒர்க் ப்ரைஸ். அதுக்கப்புறமா வந்து அங்கே இருந்து நீ வந்து உன்னோட போர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்து உன்னோட வேர் ஹவுஸ் எடுத்துட்டு வர்றது எல்லாமே வந்து நம்ம தனியாக பே பண்ணணும். ஓகே, ஸோ இது 2 விதமாக பண்ணலாம். ஸோ எப்படின்னா ஒன்று வந்து மேனுஃபேக்சரரே வந்து அவனுக்கு வந்து சப்ளையர் இருப்பாங்க, சாரி ஷிப்பிங் ஏஜென்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவன் என்கேஜ் பண்ணி கொடுப்பான். ஓகே இந்த மாதிரி எனக்கு ஷிப்பிங் ஏஜென்ட் இருக்காங்க, நான் உனக்கு எந்த போர்ட்டு சொல்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து சிட்னி போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அவனோட ஃபேக்ட்ரியில இருந்து என்னோட சிட்னி போர்ட் வரைக்கும் வர்றதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்பான். ஓகே, அது ஒரு ஆப்ஷன். ஓகே, அவரே வந்து கோட் கொடுத்துருவாரு. ஆமாம், அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நம்ம தனியாக ஒரு தேர்ட் பார்ட்டி மாதிரி ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட் என்கேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணாருன்னா அவர் தனியாக ஒரு கோட் கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாருன்னா ஃபேக்டரியிலேருந்து பிக்கப் பண்ணி ஒரு கண்டெய்னர் எடுத்து அந்த கண்டெய்னர் ஃபேக்டரியிலேருந்து பிக்கப் பண்ணி ஷிப்புக்கு எடுத்துகிட்டு வந்து ஷிப்பில் லோட் பண்ணி ஷிப்ல இருந்து இன்னொரு நம்மளோட இம்போர்ட் கண்ட்ரியோட போர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்து போர்ட்ல இருந்து அன்லோட் பண்ணி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரக்ல லோட் பண்ணி நம்மளோட டெலிவரி. ஸோ இதான் டோர் டு டோர் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து எடுத்து நம்ம டோர் டு டோர் டெலிவரி பண்ணுவாங்க. அது ஒரு சர்வீஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தோம்னா இப்போ ஒரு 40 ஃபுட்டோ இல்லை 80 ஃபுட் 40 ஃபுட் கண்டெய்னர் பெருசாக ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா தே வில் பி ஃப்ரீ ஆன் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஆன் போர்ட்னா ஸோ அங்கேருந்து அவரோட அந்த மேனுஃபேக்சரர்லேருந்து எடுத்து அதை வந்து நம்ம அவரோட போர்ட்டில் ஏற்றுற வரைக்கும் அவரோட சார்ஜ் அவர் கொடுப்பார் அந்த காசு. எப்படி சொல்றதுன்னா ஒரு couple of $100 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு $400-500 மினிமம் நான் சொல்றது. அது சைஸை பொறுத்து மாறும். மற்றபடி இது ப்ராசஸ். ஓகே, இதுல கஸ்டம் கிளியரன்ஸ் என்னன்னா அங்கே as I said வந்து அவங்க வந்து ஒரு கஸ்டம் கிளியரன்ஸ் பண்ண, ஏன்னா எந்த ஒரு நாட்டுல இருந்து எந்த ப்ராடக்ட் வெளியே போச்சுன்னா அவன் வந்து கிளியரன்ஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பான். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த கண்டெய்னர்ல இவ்வளோ ப்ராடக்ட் இவங்க வாங்குறாங்க இவங்க விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயில் அவன்கிட்ட இருக்கும். ஓகே, அது எக்ஸிட் கிளியரன்ஸ். ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் நம்ம ஷிப் வந்து நம்மளோட போர்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட இன்டர்னலா ஆஸ்திரேலியன், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா இப்போ நான் சிட்னியில் ப்ராடக்ட் பண்றேன் அப்படின்னா அந்த சிட்டிங் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பே பண்ணணும். கஸ்டம் கிளியரன்ஸுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்னா பில் ஆஃப் லேண்டிங் இருக்கணும், ப்ராடக்ட் ஆரிஜின் சர்டிஃபிகேட் இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து பேக்கேஜ் லிஸ்டிங் இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இன்வாய்ஸ். இந்த 4 டாக்குமெண்ட்டும் வச்சு நம்ம வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அவன் வந்து கிளியரன்ஸ் பண்ணி கொடுப்பான். அதுக்கு வந்து ஏஜென்ட் இருக்காங்க. ஸோ ஷிப்பிங் வந்து தனியாக அந்த கஸ்டம் கிளியரன்ஸ் பண்றதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க.
ஆமா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ல வந்து இந்த அந்த ஷிப்பிங் பண்றாங்கல்ல, அவங்க வந்து பண்ணுவாங்க இது. இந்த கஸ்டம் கிளியரன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தே வில் பி சார்ஜிங் ஆன் டாப். ஸோ கஸ்டம் கிளியரன்ஸ் தனியா ஒரு ஃபீ போடுவாங்க. ஸோ அதுக்கு நம்மளோட டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜிஎஸ்டி நம்மளோட ப்ராடக்ட் வேல்யூ போடுவாங்க. ஸோ லெட்ஸே நம்மளோட ப்ராடக்ட் வேல்யூ நான் வந்து ஒரு கண்டெய்னர் வாங்குறேன், ஒரு ஒரு $10,000 வருது அப்படின்னா அதை வந்து 10% ஜிஎஸ்டி. இங்கே நான் ஆஸ்திரேலியா 10% ப்ளஸ் 5% வந்து டியூட்டி சார்ஜஸ். ஸோ 15% வரும். ஓகே, 15%னா லெட்ஸ் $1,500 ஃபார் $10,000. $10,000க்கு $1,500 வந்து ஃபீ வரும். ஓகே, ஆன் டாப் ஆஃப் தட் வந்து அந்த போர்ட் டெலிவரி சார்ஜ்னு சொல்லுவாங்க. போர்ட்ல இருந்து அவங்க கண்டெய்னர் ஹேண்டில் பண்ற ஹேண்ட்லிங் சார்ஜ் அப்படி இப்படின்னு போட்டு அது ஒரு $1,000 வரும். ஸோ இதெல்லாம் பே பண்ணி இதெல்லாம் வச்சுட்டு இதுக்கு அப்புறமா நீங்க வந்து ப்ராஃபிட் வச்சு தான் நீங்க செல் பண்ணுங்க. ஆமா 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 ஆமா. ஸோ ப்ராடக்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா கூட்ஸ்னோட வேல்யூ, ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ வாங்குறதுல இருந்து, ஸோ லெட்ஸே day 1 ஸ்டார்ட்ல இருந்து நம்ம கைக்கு வர வரைக்கும் இவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் தட் ப்ராஃபிட் வச்சு தான் நம்ம செல் பண்ணணும். ஸோ தென் யூ கேன் ஹேவ் த ப்ராஃபிட். ஸோ இப்போ நீங்க சொன்ன ஸ்ட்ரக்சர்ல நீங்க இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க, எப்படி வருது, எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க. பட் இதில் வந்து கரன்சி இஷ்யூ இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியனுக்கும் இப்போ இந்தியனுக்கும் வந்து ஒரு கரன்சி டிஃபரன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுவோம் இம்போர்ட்?